முருகருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேசரி பண்ணலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவைக்கு 3 பங்க் தண்ணி வச்சுக்கோங்க. அதே கப்பில் தண்ணி கொதிச்சதும் 1 கப் ரவை போட்டுட்டு, ரவையும் கொதிச்சதுக்கப்புறமா 2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அந்த கப்லேயே ஒரு 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னா, நெய் ஊற்றி முழுக்க முழுக்க கேசரி பண்ணிங்கன்னா கேசரி உதிரியாக போயிடும். நல்லா அல்வா மாதிரி வரணுன்னா இப்படி பண்ணி பாருங்கள். அதே கப்பில் ஒரு 1/2 கப் பால் விட்டுக்கோங்க. இந்த பால், சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர், நல்ல ஆர்கானிக் கலராக இருந்தால் பெட்டர். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஊற்றிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து வந்ததுமே நீங்கள் முந்திரி, திராட்சை, ஏலக்காயெல்லாம் நெய்யில் வறுத்து கொட்டிக்கோங்க. ஆனால் இது வந்து 10 நிமிஷமே ஜாஸ்திங்க. 10 நிமிஷமே தண்ணி கொதிக்கிற நேரம் தான். கிஸ்மிஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தால் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், கேசரி ரெடி. இப்போ நம்ம முருகருக்கு விளக்கேற்றிக்கலாங்க. விளக்கேற்றி நல்ல சாம்பிராணி தூபமெல்லாம் போட்டு முருகனுக்கு அரோகரான்னு கும்பிட்டுக்கோங்க.